short answer Roman 6. Can you store pickle in aluminum utensil? Explain. அலுமினிய பாத்திரத்தில் ஊறுகாயை போட்டு வச்சோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம போடுவோமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா no, we cannot store the lemon pickle in aluminum utensil because aluminum is a metal and lemon is acidic. So the acid react with the metal to give hydrogen, which would spoil the food and make it unfit to use. அப்போது அலுமினியம்ன்றது ஒரு மெட்டல், லெமன் வந்து ஆசிட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த பொருள் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். இது நம்ம உடலுக்கு ஏற்றது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், டேபிள் 4 பாயிண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த மெட்டல் அண்ட் நான் மெட்டலுக்கான 4 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர், மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் சாலிடாக தான் இருக்கும். நான் மெட்டல் பொறுத்த வரைக்கும் சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸாக இருக்குது. மேலியபிலிட்டி இஸ் அ குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் புவர் யூஸ்வலி சாஃப்ட் ஆர் பிரிட்டைல், ஏற்கனவே இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால எளிதில் உடையக்கூடியதாக இருக்கும். டக்டிலிட்டி, இட் இஸ் அ குட் ஃபார் மெட்டல், நான் மெட்டல் ஃபார் புவர் யூஸ்வலி சாஃப்ட் ஆர் பிரிட்டைல். பாய்லிங் பாயிண்ட், இட் இஸ் அ வெரி ஹை ஃபார் மெட்டல் and very low for non-metal. Third question, define tensile strength ன்னு கேட்டிருக்காங்க. Make have the capacity of withstand strain without breaking. This property is called tensile strength. It is the property of valves that use the iron for construction and railway tracks. இப்போ மெட்டல் வந்து இடையில் உடையக்கூடிய தன்மை உடையதாக இருக்காது. அதனால் இதோட ஸ்ட்ரென்த்து, உறுதித்தன்மையானது அதிகமாக இருக்கிறதுனால இது ரயில்வே ட்ராக்ஸ் போடுறதுக்கும் பில்டிங் கட்டுறதுக்கும் நம்ம இந்த கம்பிகளை பயன்படுத்துகிறோம். ஃபோர்த் ஒன், ஒய் ஆர் யூட்டென்சில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அலுமினியம் அண்ட் brass? The cooking utensils are made up of aluminum and brass because they are good conductor of heat. வெப்பத்தை எளிதில் கடத்தும் அப்படின்றதுனால அலுமினிய பாத்திரங்களையும் பித்தளை பாத்திரங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. அலுமினியம் will form a layer of protective oxide that prevents further reaction. Also, aluminum is also relatively cheap and that is why it is used widely in the making utensils. அலுமினியம் வந்து ஆக்சைட்ஸ்னால் எந்த ஒரு பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. ஸோ அது ஏற்படுத்தாததுனால பாத்திரம் எந்தவித அரிமானத்துக்கும் உட்படாது, கரோஷன் ரெசிஸ்டன்ஸும் அது மேலே ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் விலை குறைவாக இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக அலுமினியத்தை யூஸ் பண்ணுறாங்க. கொஷின் நம்பர் 5, டிஃபைன் அல்கமி. Alchemy was form of chemistry studied in the Middle Age which was concerned with trying to discover way to change ordinary metals into gold. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டலை என்னவா பண்ணுறோம் அப்படின்னாக்கா புது வகையான யுத்திகளை கையாண்டு அதை என்னவா மாற்ற முடியுதான்னு பார்க்குறோம். அப்படின்னா ஆர்டினரியாக இருக்கிறத அதை கோல்டாக மாற்ற முடியுமா அப்படின்ற ப்ராசஸை ஈடுபடுறது தான் அல்கெமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 6, இதில் சோடியம், டங்ஸ்டன், பிஏ கொடுத்துருக்காங்க அண்ட் அலுமினியம், யுரேனியம் கொடுத்துருக்காங்க. இதோட நேம் பேரியம், பிஏ ஃபார் பேரியம், என்ஏ ஃபார் சோடியம், டபிள்யூ ஃபார் டங்ஸ்டன், பிஏ ஃபார் பேரியம், ஏஎல் ஃபார் அலுமினியம், யூ ஃபார் யுரேனியம். கொஷின் நம்பர் 7, நேம் 6 common non-metals and with write their symbols. சல்ஃபரோட சிம்பிள் எஸ், கார்பனோட சிம்பிள் சி, ஆக்சிஜனோட சிம்பிள் ஓ, ஹைட்ரஜனோட சிம்பிள் ஹெச், ஹீலியத்தோட சிம்பிள் ஹெச், இ, நைட்ரஜனோட சிம்பிள் என். கொஷின் நம்பர் 8, மென்ஷன் த 4 compounds and their uses. Compounds and their uses are water. What are the components are there அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சைடு, அதோட நேமு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்துருக்கு. இட் இஸ்
ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் ஆஸ் அ சால்வெண்ட், ஒரு பொருளை கரைக்கிறதுக்காகவும் குடிநீருக்காகவும் பயன்படுத்துகிறோம். டேபிள் சால்ட், சோடியமும் குளோரைடும் அதில் இருக்குது. அதோட பேர் வந்து சோடியம் குளோரைட், சோடியமும் குளோரினும் அதில் கலந்துருக்கு. இட் இஸ் எசென்ஷியல் காம்பவுண்ட் ஆஃப் டெய்லி ஃபுட் டயட், ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் மீட் அண்ட் ஃபிஷ். கறிகளை, மீன்களை, கருவாட்டை மாற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாற்றுறதுக்காகவும் நம்ம டெய்லி உணவுலேயும் உப்பு உட்கொள்கிறோம். சுகர், சுக்ரோஸ் அதோட பேர், கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இது மூணும் கலந்து இருக்குது. ஸ்வீட்ஸ் தயாரிக்கிறதுக்கு, சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு, ஃப்ரூட் ஜூஸஸ் தயாரிக்கிறதுக்கு இது சுகர் பயன்படுது. பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட், சோடியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இது எல்லாமே கலந்துருக்கு. ஸோ இதில் எது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். நெருப்பு வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஒரு ஸ்மால் சைஸ் சிலிண்டர் மாதிரி போர்டிலெலாம் செவத்துலலாம் பதிய வச்சுருப்பாங்க. அதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்னு சொல்கிறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்ட் ப்ரெட். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தயாரிக்க, கேக்கு தயாரிக்க அண்ட் தென் ப்ரெட் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. 9th கொஷின், மென்ஷன் த டைப்ஸ் மெட்டல்ஸ் that are used in jewelry. Silver, gold are used for making jewelry and in decorative purposes. 10th one, mention the uses for following compounds. Baking soda, bleaching powder and quicklime ஓட uses கேட்டிருக்காங்க. For baking soda, fire extinguisher, preparation of baking powder, the preparation of cakes and bread. ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆஸ் ப்ளீச்சிங் ஏஜெண்ட், டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுது. குவிக்லைம், மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்டு கிளாஸஸ், கிளாஸ் தயாரிக்கிறதுக்கும் சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுத்தப்படுது. ரீசன் அவுட் கேட்டிருக்காங்க. கிவ் த ரீசன். அலுமினியம் ஃபாயில்ஸ் ஆர் யூஸ்டு டு wrap food items. Immersion rods for heating required are made up of metallic substance. A doctor prescribed the tablet for patients suffering from iron deficiency. The tablet does not look like iron. Sodium and potassium are stored in kerosene. Mercury is used in thermometer. Answers கொடுத்துருக்காங்க. Aluminium is malleable, soft and does not react with the food items. உணவு கூட எந்த ரியாக்ஷன் ஈடுபடாதனால உணவு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு wrap ஃபுட் ஐட்டம். ஃபுட் ஐட்டத்தை பேப்பர் சுற்றி கொடுக்கறதுக்கு அலுமினியம் ஃபாயிலை பயன்படுத்துகிறாங்க. மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் தட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இம்மர்சன் ராட் அண்ட் மேடப் ஆஃப் மெட்டாலிக் சப்ஸ்டன்சஸ். மெட்டல் அப்படின்றது ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மின்சாரத்தையும் அது வந்து வெப்பத்தையும் கடத்தக்கூடியதாக இருக்குது. அப்புறம் அந்த இம்மர்சன் ராட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் மெட்டாலிக் சப்ஸ்டன்சஸ். அடுத்தது, இட் டஸ் நாட் லுக் லைக் அயர்ன். அயர்ன் டேப்லெட்ஸ் டஸ் நாட் கண்டெயின் அயர்ன் மெட்டல்ஸ், ரேதர் இட் கண்டைன்ஸ் அயர்ன் சால்ட்ஸ் லைக் ஃபெர்ரஸ் சல்ஃபேட், ஃபெர்ரிக் சிட்ரேட். அயர்னா இரும்பு துண்டை வச்சு நம்ம வந்து மாத்திரைகளை தயாரிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டும் ஃபெர்ரஸ் சிட்ரேட்டும் சேர்ந்து தான் மாத்திரைகளில் இரும்பு சத்து மாத்திரைகளாக செயற்கையாக உருவாக்கப்படுது. சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் வெரி ரியாக்டிவ். தே ரியாக்ட் வித் ஏர் அண்ட் வாட்டர், ஸோ தே வேர் ஸ்டோர்ட் இன் கெரோசின். தண்ணியில் மிக வேகமாக பொட்டாசியமும் சோடியமும் தீப்பற்றக்கூடியது, அதனால தான் அந்த கெரோசினில் சேமித்து வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. Mercury is used in thermometers and barometers because it has the high density of uniform expansion at different temperature. இந்த தெர்மாமீட்டர்லேயும் பேரோமீட்டர்லேயும் ஏன் மெர்க்குரி வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஈக்குவலான டெம்பரேச்சரில் ஈக்குவலாக அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா விரிவடையும். அதனால் தெர்மாமீட்டரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. Why wires cannot be drawn from materials such as stone or wood? Wire cannot be drawn from materials such as stone or wood. It because the materials are non-conductor of electricity. Okay.
over from for this lesson matter around us. We will see in the next video. Thank you for watching.